Hello everyone, welcome to Sparks Technologies. So Python challenge oda day 3 பார்க்குறோம். டாபிக் இமெயில் ஆட்டோமேஷன். ஸோ இந்த இமெயில் ஆட்டோமேஷன் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோலே பெரிய இம்பாக்டை உண்டாக்கும். எஸ்ஏ எக்ஸாம்பிள் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு வந்து 3 மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம ஓடிபி அனுப்புவோம், இன்னொன்று இந்த கூகுள் லாகின் பண்ணுவோம், கூகுள் கிட்டப் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலோட லாகின்ஸை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று தேர்ட் வந்து இந்த எஸ்எம்டிபி மெத்தட் மூலயமா பண்ணலாம். இது எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே மெயில் ஐடி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த ஓடிபி எப்படி வருது? இந்த எஸ்எம்டிபி மூலயமா தான் ஆட்டோமேஷன் மெசேஜ் வருது. சரி, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த ஜொமேட்டோலேருந்து ஒரு ஆட்டோமேஷன் மெசேஜ் வந்திருக்கு. ஒரு பும்ராவை பற்றி சம்திங் கொடுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே ஆட்டோமேஷனாக அவங்க அனுப்புவாங்க. எல்லா இமெயில் ஐடிஸ் அவங்கள்ட்ட இருக்க எல்லாத்துக்குமே அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, இதோட யூஸ் கேஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எஸ்எம்டிபியை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து எஸ்எம்டிபி லிப் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். அடுத்து இமெயில் அப்படிங்கிற மாடலில் இந்த எம்ஐஎம்இ டெக்ஸ்ட் அப்படிங்கிற மூலயமா நம்ம வந்து அந்த பாடி இருக்குல்ல, இமெயிலுக்கு தேவையான பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த பேக்கேஜ் வந்து பாடியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இந்த லைப்ரரி மூலயமா சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, மெயினான விஷயம் சென்டரோட மெயில் ஐடி, ரிசீவரோட மெயில் ஐடி வேணும், அண்ட் சென்டரோட பாஸ்வேர்டு வேணும். அதாவது பாஸ்வேர்ட் மீன்ஸ் மெயில் பாஸ்வேர்ட் கிடையாது, ஆப் பாஸ்வேர்டு. ஓகே, ஆப் பாஸ்வேர்டு எப்படி நான் ஜென்ரேட் பண்ணுறது? ஆப் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப் பாஸ்வேர்டுன்னு செக்யூரிட்டி ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ஆப் பாஸ்வேர்டில் வரும். அதில் ஒரு நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் இங்கே கொடுத்துட வேண்டியதான். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுத்துட வேண்டியதான். இப்போ டைரெக்டாக நம்ம கோட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ நான் வந்து மெசேஜ் என்ன, அதாவது பாடியில் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த எம்ஐஎம்இ டெக்ஸ்ட்லேருந்து ஒரு எம்ஐஎம்இ டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹலோ ஃப்ரம் பைத்தன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பாடியில் இதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ அதே சப்ஜெக்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆட்டோமேஷன் மெசேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இதையும் நான் ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்குறேன். ஓகே, ஆட்டோமேஷன் மெசேஜ்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது யார் சென்ட் பண்ணுறா? மெசேஜ் ஃப்ரம் யார்? சென்டர் தான் நம்ம அனுப்ப போகிறோம். அடுத்தது யார் ரிசீவ் பண்ண போகிறா? மெசேஜ் டு. ஓகே, இது யாரு? ரிசீவர் தான் ரிசீவ் பண்ண போறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த இமெயில் தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். யார் சென்ட் பண்றாங்க, யாருக்கு ரிசீவ் ஆக போகுது, யார் என்ன சப்ஜெக்ட் என்ன பாடி அப்படிங்கறது நம்ம ஓவராலா எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த எஸ்எம்டிபி லைவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பண்ண போறோம். நான் இந்த டெர்மினலை கிளியர் பண்ணிக்கிறேன். வித் எஸ்எம்டிபி லிப் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் எஸ்எம்டிபி _SSL அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அதில் ஜிமெயில் போர்ட்டல், அதாவது கூகுள் மெயில் சர்வர் அப்படிங்கிற விஷயம், அதாவது எஸ்எம்டிபி ஸ்மால் லெட்டர் smtp.gmail.com அண்ட் இதோட போர்ட் வந்து நான் 465 அப்படின்னு டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறேன். ஆஸ் சர்வர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். ஓகேங்களா? server.login அப்படின்னு சென்டர் அண்ட் பாஸ்வேர்ட், ஆப் பாஸ்வேர்டை கொடுத்து முதல்ல லாகின் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் நீங்கள் ஆப் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும். 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எனேபிளாக இருக்கணும், அண்ட் இதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். நார்மல் பாஸ்வேர்ட் கிடையாது. ஸோ இப்போ இதன் மூலயமா லாகின் பண்ணணும். இந்த லாகின் நடக்கலை அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்பவே முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் server.send மெசேஜ், send_message. இது வந்து நம்ம டிஃபால்ட் மெத்தட் தான். ஸோ இந்த மெசேஜ் என்னவோ அதை அப்படியே நான் அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சோடனே print email sent successfully அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன்.
சென்டரோட மெயில் ஐடி எடுத்துக்கிறேன், ரிசீவரோட இமெயில் எடுத்துக்கிறேன், சென்டரோட ஆப் பாஸ்வேர்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது மெசேஜை நான் அந்த எம்ஐஎம்இ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது மூலயமா இதில் நீங்கள் ஹெச்டிஎம்லையும் அதாவது ஷேர் பண்ண முடியும். ஹெச்டிஎம்எல்னா ஒன்றும் கிடையாது. இந்த இது ஹெச்டிஎம்எல் நீங்கள் ஒரு இது பில்ட் பண்ணிட்டு HTML அப்படின்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்தது வித் SMTP லைவ், அதுக்குள்ள ஒரு இன்பில்ட் மெத்தடை கால் பண்ணுறோம். gmail.com அண்ட் போர்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம். அடுத்து லாகின், அடுத்தது சென்ட் மெசேஜ் பண்ணுறோம். ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். பைத்தான் டெஸ்ட் இமெயில் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நான் மெயில் ஐடி வந்து ரிசீவர் பிரவீன் IVE0610 அப்படிங்கிற மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். பார்த்தா வந்திருக்குது ஆட்டோமேஷன் மெசேஜ், ஹலோ ஃப்ரம் பைத்தன். ஸோ சப்ஜெக்ட் சென்டர் ரிசீவ் ஃப்ரம் டு அண்ட் என்ன டேட்டா இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எண்ட் டு எண்ட் நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா நீங்கள் இந்த ஆட்டோமேஷன் மெசேஜ் வந்து ஓகே இதுக்கு நான் நார்மலாக ஒரே பர்சனுக்கு நான் மெயிலே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மல்டிபிள் ரிசீவர்ஸ் பல்க் இமெயில் நீங்கள் சென்ட் பண்ணணும், இல்லை ஒரு OTP ஷேர் பண்ணணும், அவங்கள என்டர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யூஸ் கேஸ், லாகினாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ரியல் வேர்ல்ட் சினாரியோஸ்க்கு இந்த மாதிரியான ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் கரண்ட் IT ஜாப்ஸ் ட்ரெண்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ரெலவெண்ட் கண்டென்ட்ஸையும் அதில் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.